Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஊர்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குடிபோன வீடுகள் குட்டி சோறுகள் தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் தோட்டமாக போயிட்டாங்க. அங்கே 20% விவசாயிகளுடைய வாரிசு தான் அங்கே இருக்காங்க. 80% வீடுகள் முதியோர் இல்லங்கள். ஆக அப்படிப்பட்ட இடங்களில் பெரியவங்க இருக்காங்க. அதை குறி வச்சு இரவில் தாக்குறாங்க. 8 தனிப்படை, 10 தனிப்படை, 12 தனிப்படை இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்களான்னா இல்லையே. ரெண்டாவது இன்றைக்கி என்னன்னா, இப்போ நானும் சட்டம் படித்தவன் தான். குற்றங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் நடந்ததுன்னா ஓராண்டுக்குள்ளே குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் ஆண்டு கணக்கில் இழுத்துக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் தமிழர்களாகிய நாம் அதிக நேரத்தை செலவிடுறது டாஸ்மாக் மது கடையில். அதனால் நான் அதாவது நம்மளுடைய பண்பாட்டை நாம் மெல்ல 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 இழந்துக்கிட்டே இருக்கிறோம். தமிழினி மெல்லச்சாகும்னு சொன்னாங்க. மெல்லச்சாகாது, வேகமாக சாகும். அந்த நிலையை நோக்கி தான் நாம் போயிட்டுருக்குறோம். எல்லாம் அந்த கொள்ளையில் வந்த பணத்தை எல்லாம் பங்கிட்டுக்குவாங்க. அப்புறம் வட மாநிலத்தவர் இங்கேருந்து போயிட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ அரசினுடைய நடவடிக்கை மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு? குற்றவாளிகள் கண்டுபிடிக்காமல் போனால், பிடிபடாமல் போனால் காவல்துறை மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள். ஆக சட்டத்தை கையில் எடுத்து தாங்களே செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கத்தூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கல் இயக்கத்தின் தலைவர், மதிப்பிற்குரிய விவசாயி திரு நல்லசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ தொடர்ந்து நம்ம கொங்கு மண்டலத்தை பார்க்கும்போது சென்னிமலை, அதன் பிறகு பல்லடம், இப்போ சிவகிரி அருகே இருக்கக்கூடிய மேகரையான் அப்படிங்கிற இடத்துல கொடூரமான முறையில் தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டு அவங்க தங்க சங்கிலியிலேருந்து வீட்டில் இருக்க நகை பொருட்கள்லாம் களவாடப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது மாதிரியான கொடூர சம்பவங்கள் மேற்கு மண்டலத்தில் நடைபெறுவது பார்க்கிறோம். என்னதான் நடக்குது அங்க? என்ன நடக்குதுன்னா, போன தலைமுறையில் ஊருக்குள்ளே குடியிருந்தோம், வளவுக்குள்ளே இருந்தோம். இந்த தலைமுறையில் இப்போ ஊர்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குடிபோன வீடுகள் குட்டி சோறுகள் தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் தோட்டமாக போயிட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்தால் ஆடு மாடுகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வசதி. இங்கே ஊருக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கண்காணிப்பு இரவில் தீவனம் போடுறதுக்கெல்லாம் வசதி. இப்போ இரவில் தான் மின்சாரம் வருது. அப்புறம் மின் மோட்டார்களை போடுறதுக்கு இரவாக இருந்தால் வசதியாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே காடு காட்டு 10 மணிக்கு மேலே தான் 3 பீஸ் கரண்ட்டு. பகலில் 6 மணி நேரம், இரவில் 8 மணி நேரம். அது 10 மணிக்கு மேலே தான் வரும். ஆமாம். ஆகவே அங்கே அந்த விவசாய கிணறு பக்கத்தில் வீடு இருந்ததுன்னா, பண்ணை வீடு இருந்ததுன்னா வசதின்னு சொல்லி எல்லாம் அங்கங்கே காடு கரைக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி போகும்போது வாரிசுகளில் இருந்தாங்க. அந்த வாரிசுகளை எல்லாம் படிக்க வச்சாங்க. இப்போ எல்லாம் 80% விவசாயிகளுடைய வீட்டை பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்களாக தான் இருக்குது. வாரிசுகளில் எங்கேன்னா வெளிநாட்டு இருக்காங்க, சென்னை, டெல்லி போன்ற பெருநகரங்கள் இருக்காங்க, தொழில் இருக்காங்க, வணிகத்தில் இருக்காங்க, அரசு பணியில் இருக்காங்க. இப்படித்தான் சொல்கிறாங்க. அங்கே 20% விவசாயிகளுடைய வாரிசு தான் அங்கே இருக்காங்க. 80% வீடுகள் முதியோர் இல்லங்கள். ஆக அப்படிப்பட்ட இடங்களில் பெரியவங்க இருக்காங்க. அதை குறி வச்சு இரவில் தாக்குறாங்க. கொள்ளைக்கு வராங்க. அப்புறம் அவங்க எதுக்கும்போது கொலை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டும் தீவிரமான நடவடிக்கை இதை எடுத்து தானே வராங்க. விசாரணை குழுலாம் அமைச்சு, தனிப்படைகள்லாம் அமைச்சு ஒரு தீவிரமான ஒரு தேடுதல் வேட்டையை நடத்திட்டு தானே வராங்க. இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறது 8 தனிப்படை, 10 தனிப்படை, 12 தனிப்படை இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்களான்னா இல்லையே. ரெண்டாவது இன்றைக்கி என்னன்னா, இப்போ நானும் சட்டம் படித்தவன் தான். குற்றங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் நடந்ததுன்னா ஓராண்டுக்குள்ளே குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் ஆண்டு கணக்கில் இழுத்துக்கிட்டே போகுது. ஆண்டு கணக்கில் இழுத்துக்கிட்டு போய் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது மக்கள் மறந்துடுறாங்க. அந்த நிகழ்வையே மறந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி தண்டனை கொடுத்தா அதை பத்திரிகையில் செய்தியாகவும் வர்றதில்லை, தண்டிக்கிறதே இல்லை. பெரும்பாலும் விடுதலை ஆயிடுறாங்க. ஏன்னா குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலப்போக்கில் இப்படியெல்லாம் மக்கள் மறந்துடக்கூடிய ஒரு சூழலில் கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்கும் விதத்தில் கவனிச்சிடுறாங்க. அதனால் விடுதலை வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கி நாட்டினுடைய நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறீங்க? எங்கள் மாவட்டம் அப்போ பெரியார் மாவட்டமாக இருந்தது, ஈரோடு மாவட்டம்.
அப்போ வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும். லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கம்னு ஒரு அமைப்பு. அது வந்து சொசைட்டிஸ் ஆக்ட் படி பதிவு பண்ணலான்னு சொல்லி பதிவு அலுவலகத்தில் போய் விண்ணப்பிச்சா பதிவு பண்ண எங்களால் முடியல. ஏன்னா பதிவு பண்ணுறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை பதிவு பண்ணுறக்கே லஞ்சம் கேட்குறாங்க. ஆக அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்குன்னு நிறைஞ்சிருக்குது. இந்த சங்கத்தை எப்போ பதிவு பண்ண போனீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ பெரியார் மாவட்டமாக இருந்து போகுது. ஓகே. இப்போ ஈரோடு மாவட்டம். அந்த காலகட்டத்தில் அப்போவே எங்களால் முடியல. இன்றைக்கி ஊழல் அதை விட அதிகரிச்சிருக்கிறத வழியே குறைஞ்ச பாடு இல்லை. அதனால தான் குற்றவாளிகள் வந்து எளிதாக வந்து தப்பிச்சிட்றாங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்படிப்பட்ட குற்றங்களுக்கெல்லாம் உயரிய தண்டனை கொடுக்கணும், கேபிட்டல் பனிஷ்மெண்ட். நீங்கள் வள்ளுவர் வந்து கொல்லாமைன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியும், 10 குறட்பாக்களில் கொல்லாமைங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார். அதே வள்ளுவர் நீதி பரிபாலன்னு வரும்போது ஏத்தடா தூக்கலைங்கிறாரு. ஈவு இறக்கு கண்ணோட்டமல்ல எங்கே, அங்கே நீதி பரிபாலனம்னு வரும்போது ஈவு இறக்கு கண்ணோட்டம் இருக்கக்கூடாதுங்கிறார். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோட நேர். இப்போ நாங்கள் நெல் பயிர் பண்ணுறோம். பயிர் கடையில் களை முளைக்குது. களை முளைப்பது இயற்கையானது. அதே மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது. எப்படி களைகளை பறித்து அந்த பயிரை காப்பாற்றுகின்றோமோ அதை போல குற்றவாளிகளுக்கு, கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுங்கிறார் வள்ளுவர். அங்கே கொல்லாமைங்கிறாரு. நீதி பரிபாலனம்னு வரும்போது ஏத்தடா தூக்கலைங்கிறாரு. ஈவு இறக்க கண்ணோட்டமல்ல யாருக்கு? சான்றோர்களுக்கு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன வாய்த்ததோ சால்பு. நண்பாற்றாராகி நலமல செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. கருத்துன்னா செய்தவக்கண்ணும் மறுத்துன்னா செய்யாமை மாசற்றார்கள். தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையச் சுடும். ஒருத்தாருக்கு ஒரு நாளை என்போம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதெல்லாம் யாருக்கு? சான்றோர்களுக்கு, கீழ் மக்களுக்கு அல்ல. கீழ் மக்களுக்கு என்ன சொல்றாரு? சொல்ல பயன்படுவர் சான்றோர். சான்றோர் என்பவர் சொன்ன மாத்திரத்தில் பயன்படுபவர்கள். தான் செய்த தவறை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்பவர்கள், மாற்றிக்கொள்பவர்கள் சான்றோர்கள். கீழ் மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பு நசுக்குனா தான் பால் வருது. அந்த மாதிரி இவங்களெல்லாம் கசைக்கு பிழிஞ்சாதான் பயன்படுவாங்க. உயிரே தண்டனை கொடுக்க சொல்றாரு வள்ளுவர். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து மேற்கு மண்டலத்தில் நடந்தபோது அந்த பிடிபட்ட கொள்ளையர்களை வந்து கொடூரமான முறையில் வந்து மக்களே அடிச்சு கொண்ட ஒரு சம்பவம்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கும். அந்த நிகழ்வு நடந்தது எப்போ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படின்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது ஈரோடு மாவட்டத்தோட தாராபுரம் பகுதி இருந்தது. இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு போயிடுச்சு. ஒரு புதிய மாவட்டம் உருவாகி அந்த மாவட்டத்தோடு சேர்த்துட்டாங்க. தாராபுரம் பகுதியில் உப்பாறுங்கிற ஒரு அணை. அந்த அணையை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் மேய்ச்சல் நிலம் அதிகம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள், அதை வச்சு தான் அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குரங்காடு எல்லாம் வீடுகள்லாம் தோற இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டி வந்து தோட்டத்தில் தான் போட்டிருப்பாங்க. எல்லாம் வீட்டில் வந்து இருந்துக்குவாங்க. இரவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் மேகாத்து அடிக்கும். காற்று பர்றுன்னு வீசிக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலையில் சத்தம் போட்டால் கூட அடுத்தவங்களுக்கு கேட்காது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, திருடர்கள் வேனில் வருவாங்க. வேனில் வந்து ஒரு பட்டியில் ஆடு 30 ஆடு இருக்குதுன்னா 30 ஆட்டி வேனில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. சில வீடுகளில் தனியாக குடியிருக்கிறாங்கன்னு வைங்க, காடு கரையில். அப்படிப்பட்ட வீடுகளை அடையாளம் கண்டு அங்கே இருக்கிறவங்கள அடித்து போட்டு இருக்கிற நகை, காசு, பணம் எல்லாம் பொறுக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு தொடர் நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருந்தது. காவல்துறைகிட்ட வந்து பல முறையிட்டும் ஒன்றுமே பலன் இல்லை. உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சேர்ந்து இரவில் வந்து எல்லாம் இரவு காவல் வளம் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிச்சிட்டு அவங்கள வந்து கை காலெலாம் முறிச்சிட்டு
இவங்க வேனில் வந்திருக்காங்க. வரும்போது வர்ற வழியில் அந்த வேன் பஞ்சர் ஆகிட்டுது. அப்புறம் இவங்க இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி திருடர்கள் தான். சரின்ட்டு அவங்க பஞ்சர் ஒட்டிகிட்டு இருந்திருக்காங்க, வீலை மாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஊரில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்போல்லாம் செல்ஃபோனெல்லாம் கிடையாது, இல்லை தகவல் சொன்ன உடனே எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்து அந்த 12 பேர்த்த பிடிச்சி அந்த பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய மத்தியிலேயே வச்சு 9 பேர்த்த கண்ணு முன்னாடி ஈவிறக்கம் இல்லாமல் அடித்து கொண்டிருக்காங்க. 9 பேர்த்த கொண்டுட்டாங்க. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போனோம், விவசாய சங்கத்தில் போனோம். இதெல்லாம் பார்த்தோம். அது தவறு தான். சட்டத்தை கையில் எடுத்து செய்கிறது தவறு தான், குற்றம் தான். ஆனால் அந்த வழக்கில் யாருமே தண்டிக்கப்படலை. சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இல்லை, ஊர் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அவங்க வெந்து நொந்து நூலாக போய் தான் அதை செஞ்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படிப்பட்ட குற்றம் அந்த பகுதியில் இதுவரையில் நடக்கலை. அந்த நிலைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு போய் விடக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னா வெந்து நொந்து நூலாக போனாங்கன்னா அந்த நிலைமை தவிர வேறு வழி கிடையாது. மக்களே கைகளில் சட்டத்தை எடுத்துக்கிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். இல்லை, ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கீங்க, சட்டத்தை மக்கள் மதிக்கணும்னு தானே சொல்லி கொடுத்தேன். மதிக்கணும், தவறு தான். நான் இல்லையே, நான் சொல்லியே, நான் அதை லீகலைஸ் பண்ணலையே. அவங்க அரசு தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடுதல் வேட்டையாக இந்த ராமசாமி பாக்கியம்மாள் இந்த தம்பதியோட கொலை வழக்கிலும் இப்போ ஒரு தனி விசாரணை கமிஷன் அமைச்சு இப்போ டிஎஸ்பி எல்லாம் நான் அதை அந்த நிகழ்வை அந்த உப்பாரில் நடந்த நிகழ்வை நான் நியாயப்படுத்தவில்லை. அது தவறு தான். அந்த தவறு மீண்டும் நடந்துவிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அரசாங்கம் காவல்துறை அந்த குற்றவாளிகளை தண்டித்து உயரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். என்ன கொலை நடந்திருக்குது, மர்டர் ஃபார் கெயின், இதுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும். குற்றவாளிகள் தூக்கில் ஏற்றப்பட வேண்டும். அப்போ தான் அச்சம் இருக்குது. அதாவது தண்டனை கொடுப்பதனுடைய நோக்கமே அதுதான். தக்காங்கு நாடி தலசெல்லா வண்ணத்தால் இல்லை, இப்போ இன்னொருத்தாங்கு ஒருப்பது வேந்து. இன்னும் ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க, நிறைய விமர்சகர்கள்லாம், ஒருவேளை அங்கே பவாரியா கும்பலுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற பார்வையை நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதே சமயம் வட மாநிலத்தவர்களால் அங்க பல பிரச்சனைகள் எதுவும் இருக்கா மேற்கு மண்டலத்துல? வட மாநில கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம் போன்ற பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அடர்த்தியாக வடமாநில தொழிலாளர்கள் பல்வேறு தொழில்களை ஈடுபடுறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா விவசாயத்துக்கு நிறைய பேர் நாத்து நடவெல்லாம் கூட வந்ததெல்லாம் பார்க்கிறோம். அப்படி எதுவும் நிகழ்வு இருக்கா? நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் தமிழர்களாகிய நாம் அதிக நேரத்தை செலவிடுறது டாஸ்மாக் மது கடையில். வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அதனால் வட மாநிலத்தவரை நம்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வட மாநிலத்தவர் தான் அதிகம். உதாரணத்துக்கு இப்போ பெருந்தர சந்தைக்கு போனீங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி வயசானவங்க, எங்கள் அம்மாவுக்கு 91 வயசு, அந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் காய்கறிகளை கொண்டுக்கிட்டு வராங்க சந்தைக்கு. அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, அரகுறை ஹிந்தி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பண்டங்களை வாங்க வருவோர்லாம் வடநாட்டவராக இருக்காங்க. அதனால் இப்போ வயதான கிழவிகளே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அடர்த்தியாக வட மாநிலத்தவர் வாழ்கின்றார்கள். இதில் நீங்கள் சொன்னதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா லடுக்கா லடிக்கின்னு பேச, ஆமாம், எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் அதாவது நம்மளுடைய பண்பாட்டை நாம் மெல்ல 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 இழந்துக்கிட்டே இருக்கிறோம். தமிழினி மெல்ல சாகும்னு சொன்னாங்க, மெல்ல சாகாது, வேகமாக சாகும். அந்த நிலையை நோக்கி தான் நாம் போயிட்டுருக்குறோம். இது வருத்தத்துக்குரிய ஒன்று தான். இப்போது நீங்கள் கேட்டது வட மாநிலத்தவர், அவங்க கூலிப்படையாக இருக்கலாம். அதில் உளவு பார்த்த நபர் நம்மவராக இருக்க வேண்டும். ஒரு சந்தேக கண்ணோட்டம். அவர் தான் இந்த வீட்டில் இன்னார் இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் வீடு இல்லை, இன்ன பணம் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க, பணம் வங்கியிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க, இல்லை விவசாயத்திலேருந்து வருமானம் வந்திருக்கு, அந்த பணம் வீட்டில் இருக்குது, இதையெல்லாம் நோட்டமிட்ட நபர் நம்மவர் இருக்கணும். ஒரு யோகம்தான். அவங்க ஒரு சந்தேகத்தோடு நம்ம ஆமாம் கூலிப்படையாக அவர்களை வைத்து
இந்த கொலையை கொள்ளையை அரங்கேற்றி இருக்க வேண்டும், அரங்கேற்றி இருக்கக்கூடும். அதில் வந்து என்னென்னா எல்லாம் பங்கு பிரிச்சுக்குவாங்க. எல்லாம் அந்த கொள்ளையில் வந்த பணத்தை எல்லாம் பங்கிட்டுக்குவாங்க. அப்புறம் வட மாநிலத்தவர் இங்கேருந்து போயிட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியாது, சிரமம்தான். இன்னைக்கு 12 தனிப்படைகள் அமைச்சாலும் கண்டுபிடிப்பது என்பது மிக மிக சிரமம்தான். அதனால தான் உப்புளி வெள்ளத்தில் நடந்ததை கண்டுபிடிக்க முடியல, பல்லடத்தில் நடந்ததை கண்டுபிடிக்க முடியல, இனி சிவகிரியில் நடந்ததை கண்டுபிடிக்க போகிறாங்க. கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஆழமாக வந்து வேரூன்றிட்டுது. இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அவங்கள கையும் களவுமாக பிடிபட்டால் என்ன நடக்கும்னா, உப்பாறு அணையில் நடந்தது என்ன நடந்ததோ அந்த பகுதியில் அதே தான் நடக்கும். அந்த நிலைக்கு மக்களை இந்த அரசு தள்ளிவிடக்கூடாது, காவல்துறை தள்ளிவிடக்கூடாது. அதாவது பொதுமக்களை குற்றவாளிகள் ஆக்கிவிடக்கூடாது. ஏன்னா அவங்க வெந்து நொந்து நூலாக போயிட்டாங்க. வேறு வழி இல்லை. ஒரு ஒரு எலி இருக்குது, எலி நம்ம கண்டா ஓடுது. ஒரு சரியாக ஒரு செவத்தில் ஒரு முக்குள் போய் மாட்டிக்கிட்டுதுன்னா போகிறக்கு வழி இல்லைன்னா எலி சீருதல்ல, எலி சீருதல்ல. மகாத்மா காந்தி அகிம்சையத்தை போதிச்சார். 1942 என்ன சொன்னார்? அகிம்சையை ஒதுக்கி வச்சு போட்டு செய் அல்லது செத்து மடினார். அந்த நிலைமைக்கு மக்களை வந்து இந்த அரசாங்கம் தள்ளிவிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா வெளியே அதை நியாயப்படுத்தலை. இப்போ அரசினுடைய நடவடிக்கை மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு? நீங்கள் அதை கண்டுபிடிக்க போனால் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இயற்கை தானே. குற்றவாளிகள் கண்டுபிடிக்காமல் போனால், பிடிபடாமல் போனால் காவல்துறை மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள். ஆக சட்டத்தை கையில் எடுத்து தாங்களே செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி. நன்றி.